இது உழைப்பால் உயர்ந்த ஒருவரின் உண்மை கதை. Yes, come in. Good morning, ma'am. Please sit. Thank you, ma'am. மேம் எல்லா கிளாஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. உங்க கிளாஸ்ல 3 பேர் சப்மிட் பண்ணல. சீக்கிரமா சப்மிட் பண்ண சொல்லுங்க. இன்னும் 2 days டைம் கொடுக்குறேன். ப்ளீஸ் சப்மிட் பண்ண சொல்லுங்க. ஓகே? Okay, ma'am. You can carry on. Thank you, ma'am. ப்ரொஃபஸர் வேற ஒரே வாரத்தில் நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்மியா செலிபிரிட்டி தோனிக்கு அதை வச்சு பண்ணக்கூடாது. தோனிக்கு அதெல்லாம் வச்சு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்கடா. அவர் புதுசா பிஸ்னஸ் மேன் பற்றி எடுக்கணும். பிஸ்னஸ் மேன்னா அம்பானி வச்சு பண்ணலாமா? புதுசா கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி நம்ம ஊர்லயே கரண்ட் ட்ரெண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி எடுக்கலாம். என்னடா நானும் 2 நாளா பார்த்துட்டு இருக்கிறேன், உங்க போக்கே சரியில்லை. இல்லைப்பா, காலேஜில் ஒரு வாரத்துக்குள்ளே ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருந்தோம். ஒரு பிஸ்னஸ் மேனோட ஸ்டோரி நம்மகிட்ட சொல்லுங்கப்பா. பிஸ்னஸ் மேனா? சரி, ஓகே. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்பி ராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஓகேங்களா? நான் அவர்கிட்ட பேசிடுறேன். நாளைக்கு காலைல 10:30 மணிக்கு நீங்கள் அவர் போய் பாருங்க, அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். குட் மார்னிங்ப்பா, உட்காருங்க எல்லாரும். நம்மளோட ப்ராஜெக்ட் சப்மிஷன் 12ஆம் தேதின்னு சொல்லியிருந்தோம். ஏன் இன்னும் சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க? எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் 3 பேருமே இன்னும் சப்மிட் பண்ணல. உங்கள் 2 பேருக்கு என்னடா ஆச்சு? ஏன் ஒன்றும் சப்மிட் பண்ணல? கோல்டன் பிஸ்னஸ் மேனோட லைஃப் ஸ்டோரியை ஸ்கிரிப்டாக பண்ணிட்டு இருக்கு மேம். ஒரு 2 days டைம் கொடுங்க மேம் முடிச்சுக்கிட்டு. 20th ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி பிரின்சிபல் பேசிட்டு இருக்காங்கடா. சரியா திட்டி விட்டாங்கடா. அடுத்தும் திட்டு வாங்க வைக்காதீங்க, முடிச்சிருங்கடா. டெட்லைனுக்கு முன்னாடி முடிச்சிருங்க. உங்களுக்கு என்னம்மா? மேம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் மேம். 1 dayல கொடுத்துறேன். ஒரு நாள்ல கொஞ்சம் முடிச்சிருங்கம்மா, சரிங்களா? சரி, தேங்க்யூ. சார் ஆர்பி சார் வீடு தான். ஆமாம், இதுதான். வசூல் இருந்தாங்க. நீங்கள் தான் ராம் இம்ரான். ஆமாம், வாங்க. நீ சார் ரொம்ப பிஸி, நீங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டு அவர் ரிலீவ் பண்ணிவிடுங்க. ஓகே. வாங்கப்பா. கணேசன் சாரா? உட்காருங்க. அந்த காலத்தில் நானும் உங்கள் அப்பாவும் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சோம்பா. இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு கிடைச்ச எல்லா சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளும் பயன்படுத்தி கடுமையாக வெறித்தனமாக உழைச்சதுனால நான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன். அதை விடுங்க. இப்போ நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? அதான் சார், உங்களை பற்றியும் உங்கள் வளர்ச்சி பற்றி தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் வந்துடுவோம். என்னுடைய வாழ்க்கை பற்றியா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஆர்பிராஜ். இந்த வேஸ்ட் சகை எல்லாத்தையும் எடுத்து ஒரே பக்கமாக போட்டுப்பா. சரிங்க. ஏன்பா குமரன், ஏன்பா அந்த வேஸ்ட் சகை எடுக்க சொல்லி 3 நாள் ஆகுது. ஐயா இன்னைக்கு எடுத்துறையா? இன்னைக்கு எடுங்கப்பா. இது பொருள் நீ கூட்டானப்பா, வேலை சீக்கிரம். சரிங்க, இன்னைக்கு எடுத்துறேன். என்னவா சட்டை எடுத்து போட சொல்லுதுடா. நீ எடுக்க மாட்டா, அவனும் வர மாட்டான். டீ போமா. ஏய், இப்பதான்டா பேச வந்துருக்கு. ஏன்டா அது மாதிரி பண்ணிட்டு வேலை பாடுறான். ஏன்பா முத்த, ஏன்பா அந்த 1000 பீஸ் எடுத்து அந்த கடைக்கு அனுப்ப சொன்னேன், இன்னும் அனுப்பாம இருக்கிறீங்க? ஐயா வண்டி வரலைங்க ஐயா, இன்னைக்கு அனுப்பிச்சிடுறேங்க. பார்த்து அனுப்புப்பா, சீக்கிரம் அனுப்புப்பா. என்னப்பா? தக்க கொஞ்சம் கிடைக்குமா? அது ஒதுக்கி போன கட்ட, அது எதுக்கு உனக்கு? வேணாம் ஐயா. அதை வச்சு என்ன பண்ண போற? வேணாம் ஐயா. சரி, எடுத்துன்னு போட. நன்றி. நந்தா பாரு, அந்த பையனா என்னென்ன கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு பொருள் வச்சு என்னமோ பண்ணிட்டு கிடக்குறான். பெருசா நீ என்ன 10 வருஷமா அவர் கூட வந்து இழைக்கிற பாரு. வந்தான், கத்துக்குன்னா அவன் முன்னேற போறான். சரி விடுறா, வளர வேண்டிய பையன் வளரட்டும். இப்படியே சொல்லுங்க. லேட் ஆகுமா? பக்கத்துல தானே போயிருக்காரு, உட்காருங்க, அது வந்துருவாரு. ஏய் குரான் ஸ்டாண்டு
தம்பி சூப்பரா இருக்குடா இது. புரான் சார் நீ செஞ்ச எந்த மாத்திரம் இருந்தடா செஞ்ச? ஆமாண்ணே, முதலாளி வேணான்னு போட்டு வேஸ்ட் கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து பொருளா செஞ்சு விற்கலான்னு இருக்கேண்ணே. அருமையா இருக்குடா. எவ்வளோடா தம்பி இது? அப்பாவோட நண்பர் நீங்களா பார்த்து கொடுங்க. நேரம் தம்பி வச்சுக்கலாம். எல்லா பொருளுமே சூப்பரா இருக்குடா. பேசாம நீ வெளியில போட்டு வித்தனா நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்கடா. நல்ல எல்லாமே பொருள் சூப்பரா இருக்கு. நாலுல இருந்து அதானே பண்ணலான்னு இருக்கேன். நல்லா வருடா. சார் வாங்க சார், உட்காருங்க. சார் நான் உட்காரத்துக்குலாம் வரல சார். என் மரத்துக்கு நான் பண்ண என்னாச்சு சார்? சார் செஞ்ச பொருள் விற்காம இருக்குது, தொழில் மாதிரி இல்லை, கொஞ்சம் டைம் கொடுங்க சார். டைம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் சார். எவ்வளோ நாள் டைம் கொடுக்குறது சார்? இனிமேல் டைம் கொடுக்குற மாதிரி இல்லை சார். சார் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் சார். செட்டில் பண்ணுங்க சார் முதல்ல. நாளைக்கு நான் வருவேன், எனக்கு பணத்தை ஃபுல்லாக செட்டில் பண்ணிடுங்க சார். இல்லா ஐயா சொல்லுங்க ஐயா. லைட் எம்பயர் இல்லை, எலக்ட்ரிஷியன்ட்ட சொல்லியிருக்கேன் ஐயா, இது வந்துட்டு இருக்காங்க. பார்க்க வேண்டி தானே ஒன்று. சரி போ. சரிங்க வா. சொல்லுங்க ஐயா. இபி பில் கட்டுமா? 2 மாசமா கட்டாமே இருக்குங்க ஐயா. ஞாபகப்படுத்த வேண்டிதானப்பா. 2 மாசமா சொல்லிட்டு இருக்கேங்க ஐயா. சரி போப்பா. அருண் எங்கடா இருக்க? ஆஃபீஸ்ல. சரி உடனே கிளம்பி மரப்பட்டுருக்கு வா. ஏன்டா? ஏய் வாடா. சரிடா. சார் பில்டிங் ஓனர் கால் பண்ணாங்க சார். 2 மாசமா ரெண்ட் பே பண்ணல. சரிம்மா, வீட்டில் தான் டென்ஷன்னா இங்கேயும் வந்து டென்ஷன் பண்ணுறீங்க. நான் பார்த்துக்கிறேம்மா. சரி. என்னடா ஒரு மாதிரி பேசுன? என்ன பண்ணுறதுனே தெரியலடா. என்னாச்சு? 2 மாசமா வாடகை தரல, டிவி பில்லும் கட்டல, மரம் கொடுத்தவங்க பணம் கேட்குறாங்க, அதையும் நாளைக்கே கேட்குறாங்க. தொழிலும் பழைய மாதிரி இல்லை. அதுதான்டா என்ன பண்ண. ஒரு நிமிஷம் இல்லடா. ஹலோ. ஆமாம் ஆமாங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு 11 மணிக்கு வந்துடுங்க. நேராக பேசி பண்ணிக்கலாம். நான் முடிச்சு தரேன். ஓகே நண்பர் தான். ஓகே ஓகே. இது வரைக்கும் நீ பொருளை தனித்தனி தானே விற்ற? நம்ம ஏன் ஒரு கோம்போ மாதிரி போட்டு ஒரு கல்யாண சீர்வரிசை கோம்போன்னு போட்டு ஒரு ஆஃபரில் வைக்கும்போது மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம்ல? நாளைக்கு என் ஃப்ரெண்டு வரான். ஓகே, அவங்ககிட்ட இந்த பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். ஓகே ஓகே. இதை கோம்போ கண்டினியூ பண்ணுற, நீ சக்ஸஸை மட்டும் பார்க்குற. சரி ஓகே ஓகே. எதுவும் ஃபீல் பண்ணாத, உன் பின்னாடி நான் இருக்கேன். இது தாண்டா அவனை கூப்பிட்றேன். சார் உங்கள் கம்பெனி ஆட் நல்லா இருக்கு. இதுவாப்பா, இந்த காலத்து அந்த மாதிரி நானும் டிஜிட்டலுக்கு மாறிட்டேன்பா. இந்த மாதிரி கல்யாண சர்வீஸில் ஆரம்பிச்சது என்னுடைய வாழ்க்கை. நீங்கள் உங்கள் தொழிலை உண்மையாக நேர்மையாக நேசிச்சு செஞ்சா அந்த தொழில் உங்களை என்னைக்குமே கைவிடாது. நம் வாழ்வில்
வீழுதல் என்பது வேதனை, வீழ்ந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பதே சாதனை. ஐயா சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நான் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க சாம்பிள். ஓகே, என்ன பண்ண போறோன்றது. ஐயா வணக்கம். சரி என் டைலாக் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயா உங்க ஃபேவரும் வேணும் உங்களுக்கு. இந்த போஸ்ட் எதுவே உடவாளா சார். ஒரு நிமிஷம். அதுவாப்பா நானும் அந்த சாப்பிட்டே போயிடுச்சு இருக்கீங்களா? செல்லு. ஓ அப்பதான் சொல்லுமா? ரோலிங் ஆக்ஷன் சொன்னாதான் சொல்லுமா? சரி ஓகே. வணக்கம் ஐயா. நீங்க வணக்கம் சொல்லணும் முன்னாடியே. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? 12ஆம் தேதி டியூ இன்னுமே சாரி பெருசா நீ தான் 10 வருஷமா அழைக்கிற உக்காந்து எனக்கு வந்து இதுக்கப்புறம் இருங்க, அவர் ஆக்ஷன் சொல்லவே இல்லை, சொல்ல மாட்டேங்க. தம்பி விடு. மட்டும்தாங்க சார், ஒரு கால் ஒண்ணு. போலாமா? இல்ல சாரி, திருப்பி போலாம். ஆக்ஷன் சொல்ல மாட்டாரு. அப்ப நம்மள சொல்லணும்னு எதிர்பார்ப்பாரு. அமுச்சு விடுங்க, இரு ரெக்கார்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. ரொட்டி வாங்க போலாம். ரொட்டி வாங்கண்டா சீக்கிரம். பார்க்க கூடாது. ஓகே ஓகே. ரொட்டி வாங்கணும். வச்சு விட்டுருக்க, வீட்டுக்கு போறேங்க.